நேத்து வரைக்கும் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு கிளைமேட். சூடா ஏதாவது பண்ணி சாப்பிடலாமா? வாங்க, என்னோட வெர்ஷன் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல சின்ன மிக்ஸி ஜார்ல பழுத்த ஒரு தக்காளி பழம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், லைட்டா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, நீலவாக்குல நறுக்குன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் நீலவாக்குல நறுக்குன தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கழுவி வச்சிருக்க அரிசி, தேவையான அளவு தண்ணி, உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடிய போட்டு வெயிட் போட்டுருங்க. 2 விசில் அடிக்கட்டும். அது வரைக்கும் அப்பளத்தை சுட்டு எடுத்துடலாம். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு காம்பினேஷனா சுட்ட அப்பளம் சுட சுட வச்சு சாப்பிட்டா அடிப்பொலி டேஸ்டா இருக்கும். உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.